பசங்களா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் ஸ்டாஃப் ரூம் மட்டும் போயிட்டு வரேன். ஓகேயா? நான் போய் ஸ்டாஃப் ரூமுக்கு போய் வெறும் 5 மினிட்ஸில் வந்துடுவேன். அதுக்குள்ளே நீங்கள் இங்கே இருக்கோம். 5 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸில் வந்துடுவேன். ஓகேயா? இங்கே இருக்கிறோம். ஜாக் க்ளீன், நீ வந்து கிளாஸை பார்த்துக்கோ. ஓகேயா? ஓகே, மீதி எல்லாருமே இப்படியே தான் இருக்கணும். நான் போயிட்டு வரேன் டக்குன்னு. ஓகே, நம்மளை பார்த்துக்கதான் சொன்னாங்க. ஓகே, நம்ம போய் பார்ப்போம். யாருமே பேசாருங்கடி. நான் வந்து இப்படி பேசினா போர்டு எழுதிடும். ஓகேயா? நான் போய் அங்கே போய் உட்காடுறேன். ஓகே, யாருமே பேச மாட்டாங்க. கை வர நம்ம இருக்குது. மிஸ்ஸு வர இல்லை, மிஸ்ஸு ஸ்டாஃப் ரூம் போயிட்டாங்க. போர்டு நல்லா க்ளீனாக இருக்குது. நம்ம போய் எழுதலாம் வேண்டான்னு. ஓகே நம்ம போய் எழுதுவோம். ஓகே, நம்ம போய் எழுதுவோம். எங்கடி போகிற? சொல்லு, எங்கே போகிற? எங்கேயோ போகாதடி, மேம் சொன்னாங்களே, ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? நான் போய் போர்டில் எழுத போகிறேன்டி. அமிதா மிஸ்ஸை போய் வரைய போகிறேன். நான் அவங்கள போய் வரைய போகிறேன். நீ போர்டில் நீ சொல்லக்கூடாது. நீ அப்படி சொன்னால் நான் உன்னை மிஸ்கிட்ட தப்பாக சொல்லி உன்னை மிஸ்கிட்ட மாட்டி விடுவேன். உன்னோட லீடர் மாட்டிடுவாங்க. ஓகேயா? சொல்லு. ஓகேடி, நீ போ. ஓகே, அமிதா மிஸ்ஸை வருவாண்டி. மிஸ்ஸை போட்டாலே எனக்கு கொடுப்பாகும். அமிதா மிஸ்ஸை வரையவோ? இந்த மிஸ்ஸு பட்டு என்னை விட்டு திட்டினே இருக்கிறாங்க. புது மிஸ்ன்னு பார்க்குறேன். புது மிஸ்ஸு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. ஓகே, அங்கே எப்படி இருப்பாங்க? இப்படி இருப்பாங்க. கொஞ்சம் ஒல்லியாக, கொஞ்சம் நீளமாக, அப்படியே ஹைட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க முடி அப்படி என்னமோ இருக்குமே. அப்படி என்னமோ இந்த தேங்காய் மாதிரி அப்படி என்னமோ பூ பூட்ட மாதிரி இருக்கும். இப்படி இருக்காங்க மண்டை. கையில் என்ன வச்சுப்பாங்க? கையில் எப்பவுமே ஒரு புக்கு வச்சுப்பாங்க. இந்த வாட்டி வைக்கல. ஓகே, கையில் ஒரு புக்கு. அமிதானி AMITA. ஓகே, டீ இப்படி. ஓகே, நல்லா போடு. அப்போதான் டீ மாதிரி சரி. ஓகே, எழுதிட்டா. அமிதா மேம் MAEM. ஓகே, அமிதா மேம். மீதி பாட்டேடி என்ன பண்ணிக்கிறா? பாட்டேண்டி என்னடி இப்படிலாம் அவள் பண்ணுறா? பாட்டை என்னடி நினைப்பாங்க தெரியலையே. என்னடி எழுதி வச்சுக்கிற? அமிதா மேம்னு எழுதி வச்சுக்கிற. டக்குன்னு வாடி, மேம் சொன்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஐயோ ஆமாம் மேம் சொன்னு கேட்குற மாதிரி இரு. நம்ம போய் உட்காரோம். ஐயோ நம்ம வேறு லீடர் போய் டக்குன்னு அழிச்சிரும். ஐயோ, அதுக்குள்ளேயே வந்துட்டாங்களே. பசங்களா, ஏன் சவுண்டு போட்டேனே இருக்கிறீங்க? ஓகே, எல்லாமே சைலண்டாக இருக்கிறீங்க. ஓகே ஜாக்லின் அங்கே பண்ணிடுற போர்டில். ஓகேம்மா, நீ அங்கேயே இரு. கிளாஸ் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு லெசனை தான் பார்க்க போகிறோம். ராஜராஜ சோழா பற்றி தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். எப்படிலாம் அங்கே பண்ணிக்கிறாங்க, நம்ம இல்லாத டைம்லாம் அங்கே எப்படிலாம் எடுக்கிறாங்கன்னு. போர்டு பாரு எப்படி இருக்குது. என்ன ஜாக்வின் நீ ஏஞ்சிக்கோ. ஐயோ மிஸ், ஏன் நீ போர்டை பார்த்து சொன்னிருக்க? மிஸ் கொஞ்சம் பின்னாடி பாருங்க மிஸ், என்ன இருக்குதுன்னு. என்ன எடுக்குது? போர்டு தானே எடுக்குது. வாட் இடியட், யார் இதை பண்ணது சொல்லு. அமிதா மேம். என்னெல்லாம் ஒரு என்னமோ ஒரு பேர் வரைஞ்சிட்டு என்ன சொல்லிக்கிறீங்களா? யார் அது வரைஞ்சாரு? ஜாக்லி, நீ தானே இது பண்ண? நான் வருமா? நீ தானே இங்கே நின்று இருந்த? ஒழுங்கா உண்மையை சொல். மிஸ் நான் பண்ணல மிஸ், அது நான் பண்ணல மிஸ் நான் இது அழுக்கதான் மிஸ் வந்தேன் மிஸ், நான் பண்ணல மிஸ், என்ன நம்புங்க மிஸ். ரொம்ப போய் புழுவாத. லீடராக இருந்துட்டு இப்படிலாம் நீ பண்ணுவியா? மிஸ் நான் பண்ணவே இல்லை மிஸ், ஃபர்ஸ்ட்டு என்னை நம்புங்க மிஸ். நான் வண்டி அழுக்கில் தான் மிஸ் வந்தேன். அப்போ யார் மிஸ்? அப்போ அது யார் இதெல்லாம் பண்ணால் வேலைக்காகாது. நான் வந்து உங்களை போட்டி வைக்கிறேன். இது ஓகே, ஒருத்தரா வந்து என்னோட பேரை எழுதுங்க. நீ போய் உட்காரு. அச்சோ, நம்ம ஹேண்ட் ரைட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்களே. உங்களை ஹேண்ட் ரைட் வச்சு நான் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் எப்படி எழுதுங்க? ஃபர்ஸ்ட் பிங்க் நீ வா. மிஸ் இந்த பாருங்க மிஸ், என்ன ஹேண்ட் ரைட் இப்படிதான் மிஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்காரு மிஸ். எழுது பேசினெல்லாம் போன நல்லா எழுது. எப்படி அப்படின்னு பார்க்குறேன். மிஸ் பாருங்க மிஸ், இப்படிதான் மிஸ் நான் எழுதுவேன். இந்த மாதிரி குட்டியாதான் மிஸ். பாருங்க மிஸ், இதுதான் மிஸ் என்னோட ஹேண்ட் ரைட். நான் இதோ மேட்ச் ஆகலை மிஸ் பாருங்க. ஆமாம் மேட்ச் ஆகலை. போ. ஓகே, நல்ல வேலை மிஸ் நம்மளை சொல்லலை. நம்ம அப்படியே உட்கார வேண்டிட்டான். அடுத்து ஜாக்வி நீ வா. மிஸ் எந்தோ அது செட் ஆகிற மிஸ், நீங்கள் பாருங்கள் எந்த வேறு மாதிரி இருக்கு மிஸ். சொன்னார்லாம் போட. நீ ஃபஸ்ட்டு எழுது. யார் பண்ணாதான் பார்க்க போகிறோம். சிசிடிவி மட்டும் இங்கே தானே வாட்ச்மேன் கிட்ட சொல்லணும். பிரின்சிபல் கிட்ட சொல்லி இங்கே போட்டு வைக்கிறோம். அப்பப்போ என்னமோ பண்ண வேண்டியது, அப்பப்போ எதான பண்ண வேண்டியது. அப்போ பார்த்தா மிஸ் பாருங்க மிஸ், என்னோட ஹேண்ட் ரைட் எப்படி எழுதுறேன்னு ஒன்றாவே செட் ஆகலை மிஸ். ஆமாம் நீ வேறு மாதிரி எழுதிக்கிற. நீ என்ன போய் உட்காரு.
ம். எனக்கு ஜாக்லினோட ஹேண்ட் ரைட் நல்லாவே தெரியும். அப்போ டேரக்டா மேரி போற மேரி நீ வா, எனக்கு ஜாக்லின் நல்லா தெரியும். ஐயோ ஜாக்லின் தெரிஞ்சா கூட ஏமா என்ன கூப்பிடுங்க மேம். ஓகே மேம், ஓகே நம்ம ஹேண்ட் ரைட்டை மாட்டி லைட்டை எழுதிடுவோம். அப்போ அது வந்து ஜாக்லின் தான் பண்ணிக்கிறான்னு மேம் ஒட்டுப்பாங்க. ஓகே மீன்ஸ் பாருங்க மிஸ் என்னோட ஹேண்ட் ரைட். ஓகே AMIAT ஏ டீ எப்படி போட்டுரும். ஓகே மிஸ் பாருங்க மிஸ் ஒன்னாவே செட் ஆகல. ஒன்றும் செட் ஆகலையா? பாட்டாலே நல்லா தெரியும் ஒன்னா செட் ஆகிக்கிற பாரு. நீ என்ன இதை பண்ணிக்கிறியா? டீயே பாரு, டீயோட லட்சத்தை பாரு. நீ என்ன இது படிக்கிற நல்லா தெரியுற மேரி.